வலுவாகும் இந்தியா, முடிவுக்கு வரும் பிரிவினைவாதங்கள். 2024ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு அமர்க்களமாக ஆரம்பிச்சிருக்கு. பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எல்லாம் மோடி அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து ஒவ்வொன்றாக தீர்க்கப்படுது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது வடகிழக்கு மாநிலங்கள். ஆனால் மோடி அவர்களின் ஆட்சி காலத்தில் அதிவேக வளர்ச்சி அடையும் பகுதியாக வடகிழக்கு மாநிலங்கள் திகழ்கின்றன. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வேலை வாய்ப்பின்மை போன்ற காரணங்களினால் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்திய போராட்டத்தில் ஈடுபடும் அவல நிலை இருந்தது. அவர்கள் பிரிவினைவாதம் ஆரம்பித்து ஆயுத தாக்குதல் நடத்தும் அளவுக்கு பல இயக்கங்களாக செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் ஒன்றுபட்ட இந்தியாவே தன்னுடைய நோக்கம் என்று செயல்படும் மோடி அவர்கள் ஆட்சியில் பிரிவினைவாதத்தை ஒழித்து ஒற்றுமையை வளர்க்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. வேலை வாய்ப்புகளும் முன்னேற்றமும் வளர்ச்சியை கண்கூடாக நடைபெறுவதால் பிரிவினைவாதிகளின் பிடியும் தளர்த்தப்படுகிறது. சமீபத்திய மணிப்பூரின் ஆயுதம் ஏந்திய போராட்ட குழுக்கள் எல்லாம் தங்களுடைய ஆயுத போராட்டத்தை கைவிட்டு இந்திய அரசோடு இணக்கமாக இருக்க முடிவெடுத்து விட்டார்கள் என்ற செய்தியை பார்த்திருப்போம். அதேபோல் இப்போது மிக நீண்ட காலமாக ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஆயுத குழுவான அசாமின் உல்ஃபா அமைப்பு இப்போது இந்திய அரசாங்கத்துடன் ஒத்துழைப்பு நல்கிட முன்வந்துள்ளது. மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வாஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதோடு நில்லாமல் இப்போது நாகாலாந்தில் உள்ள பல்வேறு ஆயுத போராட்ட குழுக்களும் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்த ஒன்றிணைந்திருக்காங்க. ஆயுத போராட்டத்தை கைவிட்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ஒற்றுமையாக செயல்பட அனைத்து ஆயுத போராட்ட குழுக்களும் இப்போது தயாராக இருக்காங்க. மக்களுக்கு தேவையானவற்றை அரசாங்கம் செய்யும் போது அங்கே ஆயுதம் எடுத்து போராட வேண்டிய அவசியம் மக்களுக்கு என்றுமே வருவது கிடையாது. தங்கள் வாழ்வு வளமாக இருக்கும்போது, தங்கள் குடும்பம் வளர்ச்சி பாதையில் செல்லும் போது தேவையற்ற பிரிவினைவாத போராட்டங்கள் வருவதற்கான அவசியமே இருப்பதில்லை தானே. பிரதமர் மோடியின் தலைமையிலான இந்தியா உள்ளுக்குள் மிக வலுவானதாக கட்டமைக்கப்பட்டு வருது. மீண்டும் வரப்போகும் மோடியின் ஆட்சி காலம் இந்தியாவின் பொற்காலமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.